வணக்கம். அட்வொகேட் இல்லாமல் இ-ஃபைலிங் செய்யலாமா? கோர்ட் அக்செப்ட் பண்ணுமா, ரிஜெக்ட் ஆகுமா? இன்று இந்த வீடியோவில் முழு உண்மையை கிளியராக சொல்ல போகிறேன். இ-ஃபைலிங் என்றால் என்ன? இ-ஃபைலிங் என்பது கோர்ட்டுக்கு பிசிக்கலாக போகாமல் ஆன்லைன்லேயே கேஸை தாக்கல் செய்வது. இந்த சேவை இந்தியாவில் இ-கோர்ட் சர்வீஸ் மூலம் வழங்கப்படுகிறது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் முதல் ஹைகோர்ட் வரை கோர்ட்டுகளில் இப்போது ஆன்லைன் ஃபைலிங் அக்செப்ட் செய்யப்படுகின்றன. அட்வொகேட் இல்லாமல் ஃபைல் செய்ய முடியுமா? ஆம். சட்டப்படி ஒரு நபர் தானாகவே கேஸை தாக்கல் செய்யலாம். இதற்கு பெயர் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவாங்க. சிவில் கேஸ் ஃபைல் செய்யலாம், மணி ரெக்கவர் சூட் ஃபைல் செய்யலாம், இபி பெட்டிஷன் ஃபைல் செய்யலாம். ஆனால் ஹைகோர்ட் அல்லது காம்ப்ளெக்ஸ் அப்பீல் என்றால் கோர்ட்டு பெர்மிஷன் தேவைப்படலாம். ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்னென்னா, அட்வொகேட் இல்லாமல் செய்வதில் பிக்கெஸ்ட் ரிஸ்க் என்னென்னா, கோர்ட் ஃபீ கால்குலேஷன் மிஸ்டேக்கு, ப்ராப்பர் ஃபார்மேட்டு இல்லாமல் ஃபைலிங் பண்ணுறது, நேசரி டாக்குமெண்ட் அட்டாச் செய்யாமல் விடுவது, டெக்னிக்கல் ஆப்ஷன் காரணமாக ரிட்டர்ன் ஆகுது. ஸ்மால் மிஸ்டேக் கூட கேஸ் டிலே ஆக காரணமாகும். எப்போது அட்வொகேட் அவசியம்? ப்ராப்பர் டிஸ்பியூட்டு, டைவர்ஸ் கேஸு, கிரிமினல் கேஸு, ஹைகோர்ட் அப்பீல், இந்த மாதிரி காம்ப்ளிகேட் மேட்டருக்கு அட்வொகேட் ரெக்கமெண்டர். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், சிம்பிள் கேஸ் என்றால் இ-ஃபைலிங் செய்யலாம். ஆனால் சட்டம், டெக்னிக்கல் சப்ஜெக்டு, பெரிய மேட்ரு என்றால் அட்வொகேட் சேஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி லீகல் அவேர்னஸ் வீடியோ வேண்டுமா? லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.